Hi friends, இது நம்ம 5-star granites. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரியில வந்திருக்கிற புது அப்டேட் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். எல்லாமே புது ப்ராடக்ட். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ ஸ்டாக்கை நம்ம கட் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வீடியோ முழுசா நீங்க பாருங்க. அப்பனாலும் கிரானைட்டோட அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெகுலரா உங்களுக்கு நாங்க கிரானைட்டை பத்தி அப்டேட் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளோ குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்ல நம்ம ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம கட் பண்ணி வச்சு இல்லாம நிறைய கலர்ஸை உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸ்ல பிடிச்ச கிரானைட்டை கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூ கிரானைட்டோட அப்டேட் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். நீங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பாருங்க. அப்பதான் எங்க கிரானைட் பத்தி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரோஸ்வுட் கிரானைட். இது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நமக்கு ரோஸ் கலர்ல கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான கிரானைட். இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம 18+ நம்ம கட் பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் இப்போ நியூவா நம்ம கிட்ட ஸ்டாக் நம்ம வந்திருக்கு. இதனுடைய ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இப்போ ரெடியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லென்த் பிரெத்ன்னு நம்ம சொல்ல போனா இதனுடைய லென்த் நமக்கு 10 ஃபீட்லயும் ஹைட் 3 ஃபீட்லயும் இந்த மெட்டீரியல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ஒரு பேட்டர்னா நமக்கு என்ன சொல்றாங்க, லைட் டார்க் கிரீன் ஒயிட் கலர் சிப்ஸோட இந்த மெட்டீரியல் ரொம்ப லவ்லியா இருக்கும். அதே மாதிரி இது நீங்க ஒரு பெரிய ஏரியாவுக்கு நீங்க லே பண்ணும் போது இது ஃபுல்லாவே நீங்க இது எப்படி சொல்லுவாங்க, இந்த பெயிண்டிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு ஃபால் சீலிங் பண்றோம், எதுவா இருந்தாலும் சரி இந்த மெட்டீரியலை பொறுத்த வரையும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க அதை பண்ணிக்கலாம். சில எல்லாமே டார்க் மெட்டீரியல் போட்டோம்னா நம்ம லைட் கலர் பெயிண்ட் அடிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் இந்த மெட்டீரியலை பொறுத்தவரை இது ஒரு லைட் பேஸ்ல ரோஸ் கலர்ல ஒரு மல்டி கலர் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரானைட்டா இருக்கும். இது அவ்வளோ ஒரு லக்ஸுரியான ஒரு மெட்டீரியல் கூட. இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய அந்த டைல்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்ல இருக்கும். அந்த மாதிரி சொல்லும் போது இந்த மெட்டீரியல் ரொம்ப ராயலாவும் ரிச்சாவும் இருக்கும். இது பேட்டர்னே நீங்க பாருங்களேன், அப்படியே நம்மள க்ளோஸ் அப்ல வந்தோம்னா அது அவ்வளோ ஒரு ராயலா ரிச்சா தெரியும். அதே மாதிரி இந்த பெரிய ஃப்ளோருக்கு நம்ம இதை லே பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பிளாக் கேலக்ஸி அந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கும்போது இன்னமும் நமக்கு ஒரு ப்ரீமியமா எடுத்து காட்டும். நீங்க இந்த மாதிரி கிரானைட்ஸை உங்க வீட்டை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை பில்லருக்கு போடும்போது அந்த பில்லருடைய அந்த விஷுவல் அந்த தெரியக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னாவே நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கும், அதனுடைய அவுட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். இந்த ரோஸ்வுட் மெட்டீரியலை பொறுத்தவரையும் காஸ்ட் வைஸ் நமக்கு ஒரு 75ல இருந்து 90 rupees வரையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மோஸ்ட்லி டென்சிட்டி நல்லா ஒரு 20 mm திக்னஸ்ல 90 rupees நம்ம அதே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி 18 mmல நம்ம 75லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாவும் ராயலாவும் இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க நம்ம ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணுங்க, இந்த மெட்டீரியலை பத்தி எல்லாமே உங்களுக்கு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதோடய எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல அவைலபிள் ஸ்டாக்கை பொறுத்து உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மெட்டீரியலை பொறுத்த வரையும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மார்க்கினோ பிளாக். இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவி டைப்ல ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு கிரானைட். நம்ம ஸ்டேர்ஸா இருக்கட்டும், ஃப்ளோரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு மல்டிப்ளே யூஸ்க்காக இந்த கிரானைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ரோஸ்வுட் பிங்க் பேஸ், அதாவது எப்படின்னா ஒரு ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கிரானைட். இது அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் பிளாக் கலர்ல நமக்கு ஒயிட் கிரைன்ஸ்ல ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு கிரானைட். எல்லாருமே நம்ம டார்க் கலரும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த கிரானைட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இதுல இருக்கிற இந்த கிரைன்ஸ் தான் இந்த பேட்டர்னுடைய ஒரு ஹைலைட்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரைன்ஸ் அடுத்தடுத்த பீஸ் நம்ம வச்சுட்டு ஒட்டும் போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல். இதை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த வரிகள் ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி டார்க் பேஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு லைட் பேஸ் பெயிண்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டை பத்தி நம்ம பார்க்க போகும்போது நம்ம 110ல இருந்து
120 வரையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஹார்ட் மெட்டீரியல், ஹெவி டென்சிட்டியான மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் இந்த பேட்டர்ன்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கிரானைட் கூட. நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி நீங்க வந்து லைவா நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த வீடியோல பார்க்கறத விட ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இதை ஃபர்தர் இதோட பிரைஸ் என்கொயரி, டிஸ்கவுண்ட் பிரைஸ் எதுவா இருந்தாலும் எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம செஞ்சு கொடுத்துறோம். நம்ம அடுத்ததா பார்க்க போற கிரானைட் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஐஸ் ஒயிட் கிரானைட். இந்த கிரானைட்டை பொறுத்தவரையும் ஒயிட் பேஸ்ல நேச்சுரல் கலர்ல கிடைக்கக்கூடிய ஒரு கிரானைட். இதுல வந்து நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீன் சிப்ஸ் வந்து நமக்கு இந்த மெட்டீரியல் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியலோடைய சைசஸ் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 9 feet by 3.25 feetல நமக்கு இந்த மெட்டீரியல் நம்ம பண்றோம். இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 17-18 mm தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெவி டென்சிட்டியா இருக்கிற கிரானைட். இது நம்ம ஒயிட் பேஸ் வந்துட்டு லைக் பண்றவங்களுக்கு இந்த ஒரு கிரானைட் வந்து ரொம்ப ராயலாகவும் ரிச்சாகவும் இருக்கும். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஏன்னா கஸ்டமரை பொறுத்தவரையும் லைட் பேஸ் அதிகமாக விரும்புறதுனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் காட்டின பிங்க் பேஸா இருக்கட்டும், அதாவது ரோஸ் வுட்டா இருக்கட்டும், செகண்ட் காட்டின பிளாக் மார்க்கினோ பிளாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐஸ் ஒயிட், இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற கிரானைட்ஸ். இந்த கிரானைட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்டர் கொடுத்து நமக்கு ரிச்சா வந்து நம்ம இதை வந்து நம்ம லே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பில்லர்ஸ்க்குமே நல்லா இருக்கும், ஸ்டேர்ஸ்க்கும் நல்லா இருக்கும். இந்த கிரானைட்டப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரானைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிமாலயன் பிரவுன் கிரானைட். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மார்க்கினோ பிளாக் ஈவனான ஒரு கிரைன்ஸ் உள்ள ஒரு கிரானைட் இது. இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் நமக்கு வந்துட்டு பிங்க் கொஞ்சம் கலந்து இருக்கும். அதே மாதிரி டார்க் பேஸ் நேச்சுரலாகவே இதோடைய கிரானைட் இது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 18 mm மெயின்டைன் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து இந்த லாட்டை பொறுத்தவரையும் 11 feet by 3 feetல இந்த லாட் இருக்கு. இதோடைய நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 6200 ஸ்கொயர் ஃபீட் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இதோடைய காஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 65 70 rupees வரையும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியலை பொறுத்த வரையும் நம்ம பர்டிகுலரா ஃப்ளோருக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரானைட். அதே மாதிரி இதை வந்துட்டு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ராயலான ஒரு ரிச்சான ஒரு கிரானைட்டு கூட. இந்த மெட்டீரியலை நம்ம எப்படி நம்ம லே பண்ணலாம் அப்படின்னா இது கூட ஒரு ஒயிட் பார்டர் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெட்டீரியல் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இதுவும் ஒன்று கிரானைட். இது நீங்கள் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க, ஸ்டாக் அவைலபிளை பொறுத்து நம்ம ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் லேயிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும், உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி எடுத்துகிட்டு போங்க.